ஒரு காலத்தில் சூரபத்மன் எனப்படும் ஒரு வலிமையான அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் கஷ்யப முனிவருக்கும் திதி என்ற அசுர கன்னிக்கும் பிறந்தவன். ஆகவே அவனுள் தெய்வீகமும் அசுரத்தனமும் இணைந்திருந்தது. அவன் கடும் தவம் செய்து இறைவன் சிவனிடமிருந்து ஒரு வரம் பெற்றான். சிவனின் பிள்ளையைத் தவிர வேறு யாராலும் உன்னை வெல்ல முடியாது என்றது அந்த வரம். இந்த வரத்தால் பெருமிதம் கொண்ட சூரபத்மன் அகந்தையுடன் 3 உலகங்களையும், வானுலகம், பூமி, பாதாளம் அனைத்தையும் கைப்பற்றினான். இந்திரனையும் தேவகளையும் சிறையில் அடைத்தான். அவனின் கொடுமையால் உலகமே துன்புற்றது. அப்போது தேவர்கள் தங்கள் துயரைச் சொல்லி கைலாசத்தில் இருந்த பரமசிவனை பிரார்த்தித்தனர். சிவபெருமான் தன் 3வது கண் திறந்தார். அங்கிருந்து 6 திவ்ய சிறுகிளைகள் தீப்பொறிகளாக பாய்ந்தன. அந்த தீப்பொறிகளை அக்னி தேவனும் வாயு தேவனும் சாரணவன பொய்கைக்கு கொண்டு சென்றனர். அங்கே அவை 6 தெய்வ குழந்தைகளாக உருவெடுத்தன. அவற்றை பராமரித்தது 6 கட்சிகை தேவதைகள். பார்வதி தேவியார் அவர்களை ஒரே அன்பில் அணைத்த போது அந்த 6 குழந்தைகள் ஒன்றாக இணைந்து 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட ஒரே தெய்வமாக ஆனது. அவர் முருகப்பெருமான்.